சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இருந்தாலும் இப்போதுள்ள நிலையை எண்ணி பாருங்கள். தாமரை முத்துநகையை இருங்கோவேலின் இருப்பிடத்தில் சிறை வைத்திருக்கிறார். இருங்கோவேல் இப்பொழுதுதான் விஜயபூபதியை தப்பிக்கை செய்து தன்னோடு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு தாமரையால் சிறை வைக்கப்பட்ட என் மகளை கண்டால் என்ன செய்வான் என்பதை எப்படி சொல்ல முடியும்? தாமரையும் அங்கில்லை. மன்னர் அவளை எங்கேயே தங்க செய்து விட்டார். இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? பகைவனின் கோட்டையில் தன்னந்தனியாக அகப்பட்டிருக்கும் என் மகள் எப்படி தப்பிப்பாள்? அவளால் என்ன செய்ய முடியும்? காரியாரி, நான் சொல்வதை கேளுங்கள். இருங்கோவேல் கொடியவன் தான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் தன் மனைவியால் எரியப்பட்ட கட்டாரியால் கரிகாலன் மடிந்தால் தன் வேளிர்குடிக்கு இழுக்கு என்று நினைத்து குறுக்கே புகுந்து தடுத்தான் அல்லவா? அப்படிப்பட்டவன் தன் தங்கையால் சிறை வைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் வேளிர்குடியின் பண்புக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டான். தாங்கள் சொல்வதும் சரிதான். அதை நினைக்கும் போது சற்று ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் என் மகள் எவ்வளவு காலத்திற்கு அங்கேயே அப்படி இருக்க முடியும்? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். முத்துநகை எங்கே இருக்கிறாள் என்று தெரியாத வரையில்தான் பிரச்சனை. இந்த இடத்தில்தான் இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு மன்னர் அதை அப்படியே விட்டு விடுவாரா? முள்ளிலே ஆடை அகப்பட்டுக் கொண்ட போது உள்ளும் முடியாமல் துணியும் கிழியாமல் அதை எடுக்க வேண்டும் அல்லவா? அந்த முயற்சியில்தான் மன்னர் ஈடுபட்டிருப்பார். தாங்கள் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு சென்றாலும் மாமன்னரை பற்றி தெளிவாக கணித்திருக்கிறீர்கள். அவர் அருகிலேயே இருந்தும் நான் அவ்வப்போது மனம் தளர்ந்து விடுகிறேன். அதற்காக நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதுதானே அனுபவப்பட்டவர்கள் சொன்ன பழமொழி. உங்கள் மகள் மனம் கல்லாக மாறி பிரிந்து சென்றாலும் உங்கள் மனம் பித்தாகி தவிக்கிறது. கரிகாலர் அந்த வைரக்கல்லை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து பித்தை நீக்கி விடுவார். அதுவரை காத்திருங்கள். என் அன்பு காதலி முத்துநகைக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன என்ன சொன்னீர்கள்? பிறந்த நாள் வாழ்த்தா? எனக்கா? ஆம் முத்துநகை. அப்படியானால் இன்று சித்ரா பௌர்ணமி நாள். இந்த சித்ரா பௌர்ணமி நாள் எப்பொழுது வரும்? என் தந்தையார் அதை எப்படியெல்லாம் கொண்டாடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு. மாமன்னர் கரிகாலரே என்னை அழைத்து வரச் சொல்லி எனக்கு பரிசளித்து வாழ்த்துவார். ஆனால் இப்பொழுது இங்கு வந்து இப்படி அடைபட்டு கிடப்பதால் என்ன மாதம் என்ன நாள் என்பதை தெரியவில்லை. அதனால் என்ன? நீ விரும்பினால் இந்த கடமை நீ வெளியே வரலாம். இது சிறை அல்ல, உனக்கென தரப்பட்ட அறை. இதன் கதவுகள் பூட்டப்படவில்லை. எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம். இங்கு இருப்பதால் தானே உன் பிறந்த நாள் கூட உனக்கு நினைவில்லை என்கிறாய். இனி அதை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். என் பிறந்த நாளை நான் மறந்தாலும் மறப்பேனே தவிர உன் பிறந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் முத்துநகை. என் பிறந்த நாள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன முத்துநகை இப்படி கேட்டுவிட்டாய்? சென்ற ஆண்டு பிறந்த நாள் அன்று காட்டுக்குள் வீரபாண்டியாக நான் உன்னுடன் தானே இருந்தேன். சென்ற வருடம் உன் பிறந்தநாள் பரிசாக நீ என்னிடம் கேட்ட புலிப்பல் கோர்த்த தங்கச் சங்கிலி. சென்ற ஆண்டு நீ கேட்ட உன் பிறந்தநாள் பரிசை உன் விருப்பப்படி இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
சீ, நீயும் ஒரு பெண்ணா? உனக்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டு இதை இங்கு கொண்டு வந்தேன்? நாங்கள் இந்த காட்டுக்குள் வந்த சில நாட்களிலேயே இங்கிருந்த கொடிய மிருகங்கள் அனைத்தையும் வேட்டையாடி கொன்று விட்டோம். அதனால் இந்த காட்டில் எங்கேயுமே புலி நடமாட்டம் கிடையாது. ஆனாலும் நீ விரும்பிய பரிசை தந்தே தீர வேண்டும் என்பதற்காக கொடிய மிருகங்கள் நடமாடும் அடர்ந்த காட்டிற்குள் தன்னந்தனியாக சென்று ஒரு புலியை கொன்று அதன் பல்லை பறித்து என் உயிரை பணயம் வைத்து பாடுபட்டு கொண்டு வந்த பரிசை இவ்வளவு அலட்சியமாக தூக்கி வீசிவிட்டாய். வீரபாண்டியாக இருந்த பொழுது கேட்ட பரிசை இருங்கோவேளாக இருந்து கொண்டு வந்து கொடுத்தால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இனி நீ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. நீ உன் தேகத்தை அர்ப்பணித்தது இந்த இருங்கோவேலிடம்தான். அதை நீயே இனி விரும்பினாலும் மாற்ற முடியாது. முடியாதுதான். போலி நாடகமாடி என்னை ஏமாற்றிய ஒருவனிடம் நான் என்னை இழந்து விட்டேன் என்பதை இனி மாற்ற முடியாதுதான். ஆனால் வேடம் கலைந்த பின் நான் அவரை தூக்கி எறிய முடியும் அல்லவா? அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீங்கள் சோழ நாட்டின் பகைவன், எங்கள் சோழகுல தீபத்தை அணைக்க முயன்ற கொலையாளி. வளவனாக இருந்த உங்களிடம் சோழ மன்னர் எந்த அளவிற்கு அன்பு காட்டினார் என்பதை இங்குள்ளவர்களே வியப்போடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் நீங்கள் சொல்லித்தான் அவர்களுக்கு தெரிந்த விஷயம். மனிதகுல மாணிக்கமான எங்கள் மாமன்னரின் கனிவை நேரடியாக பார்த்த பிறகும் எப்படி உங்களால் அவரை எதிர்க்க முடிகிறது? பாசத்தை பொழியும் அவரை நேசிக்க தெரியாத நீங்கள் இதயமுள்ள மனிதன்தானா? முத்துநகை, ஏன் நான் சொல்லும் உண்மை உங்கள் உள்ளத்தை சுடுகிறதோ? சோழ மாமன்னரை எதிர்த்ததன் மூலம் நீங்கள் என்ன நன்மை அடைந்தீர்கள்? நாட்டை பறிகொடுத்தீர்கள். உங்களிடம் பணிபுரிந்த எண்ணற்ற வீரர்களின் உயிர் போக காரணமாக இருந்தீர்கள். இறுதியில் இந்த கானக வாழ்க்கையை மேற்கொண்ட நிலையில் உங்கள் மனைவியையே பலி கொடுத்தீர்கள். முத்துநகை, இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாதே. என்னை பேச விடாமல் தடுத்துவிட்டால் நடந்ததெல்லாம் இல்லை என்று ஆகிவிடுமா? பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நயவஞ்சகத்தால் சோழ மாமன்னரை சாய்த்து விடலாம் என்று நினைத்தீர்களே, அதுவாவது முடிந்ததா? இந்திர விழாவில் மன்னரை கொல்ல உங்கள் வீரனை அனுப்பினீர்கள். அவன் செழியரால் கொல்லப்பட்டான். மாறு வேடமிட்டு வந்து மன்னரை தனியே சந்தித்து கொல்ல ஆள் அனுப்பினீர்கள். அவனை மன்னரே கண்டுபிடித்தார், சிறையில் அடைத்தார். கடைசியாக உங்கள் மனைவியை அங்கு அனுப்பி மன்னரை கொல்ல பார்த்தீர்கள். முத்துநகை, என்ன நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறார்? பெருந்தேவியின் கரத்தால் கரிகாலன் மடிந்தால் அது எனக்கு பெருத்த அவமானம் என்று நானே குறுக்கே புகுந்து தடுத்தேன் என்பது உனக்கு தெரியாதா? அதற்காகத்தான் வளவனாக வேடமிட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தும் என்னை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் பேசுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பா! கொன்று விடுங்கள், என்னை கொன்று விடுங்கள். கொடியவன் ஒருவனுக்கு என் உடலை தந்து உள்ளத்தையும் கொடுத்த பாவத்திற்கு அவன் கையாலேயே நான் மடிவதுதான் சரியான தண்டனை. கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு, கொன்றுவிடு, கொன்றுவிடு. நான் முதலில் முத்துநகையை பார்த்தது ஒரு ஆண்மகனுக்கே உரிய வீரமான நிகழ்ச்சியில்தான். என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி கடனாக நான் அவளை ஆணென்று கருதி புரிகிறது.
ஆண் என்று கருதி நீ காதலித்தாய், அப்படித்தானே? நல்ல வேளை, முத்துநகை பெண்ணாக இருந்தது எனக்கு நன்மையாக போய்விட்டது. ஏன்? இல்லாவிட்டால் நீ என்னை காதலித்திருப்பாயா? போங்கள். செழியா, அப்பா, அப்பா, வாருங்கள் அப்பா, அமருங்கள். என்னப்பா இது? தாங்கள் வருகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நானே வரவேற்க வந்திருப்பேனே. என்னப்பா, என்னவாயிற்று? ஏன் அமைதியாகி விட்டீர்கள்? இப்போது இவ்வளவு ஆர்வம் காட்டும் நீ இருங்கோவிலிடமிருந்து விடுபட்டவுடன் முதலில் பாண்டிய நாட்டிற்கு வந்து என்னையும் மன்னரையும் அல்லவா சந்தித்திருக்க வேண்டும். மன்னர் உன் நிலையை நினைத்து எந்த அளவிற்கு வருந்திக் கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? என்னை விட அவருக்குத்தான் உன் மீது பாசம் அதிகம் என்பதை நீ அறிவாய் அல்லவா? சோழ மன்னர் கரிகாலர் உன்னை விடுவிப்பதில் தாமதிக்கிறார் என்பதால் பாண்டிய நாட்டிலிருந்தே ஒரு படையை அனுப்பி வைத்தார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என்ன இப்போது நீ மௌனமாகிவிட்டாய்? கொடிய பகைவனான இருங்கோவேளின் சிறையில் இருந்தாயே, அங்கு எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாய்? எத்தகைய சித்திரவதைகளை ஏற்க நேர்ந்தது என்றெல்லாம் கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே அப்பா. செழியா, நீ உடலளவில் பல துன்பங்களை அனுபவித்திருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் மனதளவில் அது உன்னை எந்த விதத்திலும் பாதித்திருக்காது என்பதும் நான் அறிவேன். அதனால்தான் நான் அதை பற்றி பேசவில்லை. அப்பா, என் மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை? நீங்கள் சொல்வது உண்மைதான். தீப்பந்தங்களானாலும் சவுக்கால் அடிக்கும் அடியும் என் உடலைத்தான் பாதித்ததே தவிர மனதை சற்றுக்கூட சலனப்படுத்தவில்லை. அதனாலேயே இருங்கோவேள் மேலும் குதித்துப் போனான். நான் கேட்டதற்கு நீ இன்னும் விடை சொல்லவில்லையே. அப்பா, பாண்டிய பேரரசர் என் மீது கொண்டிருக்கும் அன்பை அறியாதவனா நான்? ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து மனதிற்குள் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னை பிரிந்து எந்த அளவிற்கு வருந்து கொண்டிருப்பீர்கள் என்பதையும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒரு விபரீதமான சூழ்நிலையில்தான் நான் இங்கு வந்தேன். என் சாமர்த்தியத்தால் வந்தேன் என்று சொல்ல முடியாது. இருங்கோவேளின் தங்கை தாமரையின் உதவியினால்தான் நான் தப்பித்து இங்கு வந்தேன். என்னப்பா சொல்கிறாய்? நீ சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறதே. ஆமப்பா, வேளிர் குல மகாராணி பெருந்தேவி இங்கு வந்து மரணமடைந்து இருங்கோவேளுக்காக மன்னர் பறையறிவித்தது. அதன் பிறகு தாமரை ஒரு வேளிர் வீரனோடு இங்கு வந்து சவ அடக்கத்தில் பங்கு கொண்டது. இதையெல்லாம் அங்கு வந்த மணிமாறன் சொல்லியிருப்பானே. ஆமாம், மன்னரிடம் அவன் அதை சொன்னதைப் பற்றி பின்னர் மன்னர் என்னிடமும் சொன்னார். தாமரையுடன் வந்த அந்த வேளிர் வீரன் வேறு யாரும் அல்ல, நான் தான். ஓ, அந்த நேரத்தில் அவனுக்கு அது தெரியாது என்பதால் சொல்லவில்லையா? பிறகுதான் அந்த உண்மை வெளிப்பட்டதா? ஆமாம், என்னை பற்றி தெரிந்த மறுகணமே சோழ மன்னர் பாண்டிய மன்னருக்கு இந்த தகவல் தெரிந்துவிட வேண்டும் என்று செய்தி அனுப்பிவிட்டார். உன்னையும் அனுப்பியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவரே அனுப்பி வைத்தாலும் நான் வருவது முறையாகாது. அந்த அளவிற்கு இங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ஒரு பேரரசர் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நீ உன்னை வளர்த்த பேரரசரை பார்க்க வராமல் தாமதிப்பது சரிதானா? அப்பா, மாமன்னரை சந்திக்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை பொங்குகிறது. சில மாதங்கள் அவரை விட்டு பிரிந்து எதிரியின் பிடியில் இருந்தது பல யுகங்கள் அவரை விட்டு பிரிந்து எங்கேயோ சென்றது போல் இருக்கிறது. ஆனால் நான் ஏன் அங்கு வராமல் இங்கு தாமதிக்கிறேன் என்பதை அறிந்தால் நீங்களே என்னை பாராட்டுவீர்கள். அதுதான் சரி, அப்படியே செய் என்பீர்கள். அப்படி என்னதான் பிரச்சனை சொல்.
நான் சோழ மன்னரை கொல்ல முயன்ற வல்லபன் என்பவனை கொன்றுவிட்டேன் என்பதால் தானே இருங்கோவேளின் வீரர்கள் என்னை கடத்திச் சென்றார்கள். அவர்கள் என்னை எங்கிருந்து கடத்திச் சென்றார்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? புலவர் காரிக்கண்ணனார் இல்லத்திலிருந்து கடத்திச் சென்றதாக சொன்னார்கள். புலவர் காரிக்கண்ணனாருக்கு முத்துநகை என்ற ஒரு மகள் இருக்கிறாள். வீராங்கனையான அவள் எதிரிகள் என்னை கடத்த முயன்ற போது கையில் வாளேந்தி தன்னந்தனியாக அவர்களை எதிர்த்து போராடினாள். அவர்களில் ஒருவன் பின்புறத்திலிருந்து அவள் மூக்கில் மயக்கத்தை தரும் பச்சிலையை வைத்தான். அதனால்தான் அவள் மயக்கமடைந்தாள். ஆச்சரியமாக இருக்கிறதே. இதற்கே இப்படி சொல்கிறீர்களே? அதற்கு பிறகு அவள் என்ன செய்தாள் என்பதை கேட்டால் திகைத்துப் போவீர்கள். இருங்கோவேள் கானகத்தில் அமைந்திருக்கும் மாளிகைக்கு சென்று என்னை மீட்டு வருவேன் என்று தன்னந்தனியாக புறப்பட்டிருக்கிறாள். என்ன இதெல்லாம்? அவளுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் ஏற்பட்டது? அவளது இயல்பிலேயே வீரம் நிறைந்திருக்கிறதப்பா. எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தால் கூட இப்படி என் பொருட்டு இவ்வளவு பெரிய சோதனைகளை ஏற்றுக்கொண்டிருப்பாளா என்பது சந்தேகம்தான். முத்துநகை தன் திட்டப்படி காட்டுக்குள் வந்து இருங்கோவேள் மாளிகைக்குள் புகுந்து சிறைக்குள் வந்ததும் என்னை பார்த்து விட்டாள். ஆனால் நான் தப்பித்து வந்த பிறகு அந்த நேரத்தில் முத்துநகை அங்கு சிறைப்பட்டு விட்டாள். இப்பொழுது சொல்லுங்கள் அப்பா, முத்துநகையை மீட்காமல் நான் பாண்டிய நாட்டிற்கு திரும்புவது முறையாகுமா? அதற்காகத்தான் சோழ மன்னரின் துணையை பெற்று அதை சாதிப்பதற்காக இங்கு தங்கியிருக்கிறேன். ஆஹா, சரியா? உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இதை கேட்டால் பாண்டிய மன்னரும் இதுதான் சரி என்பார். நான் புறப்பட்டுச் சென்று மாமன்னரிடம் எங்குள்ள நிலையை கூறுகிறேன். நீ உன் கடமையை நிறைவேற்றிவிட்டு வெற்றி செய்தியோடு பாண்டிய நாட்டிற்கு வந்தால் போதும். நன்றி அப்பா. அந்த இருங்கோவேள் தவறுக்கு மேல் தவறாக செய்து கொண்டிருக்கிறான். கூடிய விரைவில் அதற்கான பதிலை அவன் சொல்லித்தான் ஆக வேண்டும்.